வணக்கம். ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்த தனது துல்லியமான கணிப்பால் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பயண ஜோதிடர் இப்போது தெற்காசியாவிற்கு ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஏற்கனவே இவரது கணிப்புகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இவரது அடுத்த கணிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவரது முந்தைய வீடியோக்கள் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளன. குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பலித்தது. வரவிருக்கும் கோள்களின் மாற்றங்கள் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் இப்போது எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கை வெறும் ஊகம் மட்டும்தானா, அல்லது இதில் ஏதேனும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் உள்ளனவா என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த குறிப்பிட்ட கிரக நிலைகள் எவ்வாறு நமது அண்டை நாடுகளை பாதிக்கின்றன என்பதை பார்ப்போம். செவ்வாய் மற்றும் சனியின் தற்போதைய நகர்வுகள் மிகவும் முக்கியமானது என்று ஜோதிட ரீதியான தரவுகள் தெரிவிக்கின்றன. ராகு மற்றும் கேதுவின் நிழல் கிரக தாக்கங்களும் இந்த பிராந்தியத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மையை சோதிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை வரவிருக்கும் சில வாரங்கள் பாதுகாப்பு ரீதியாக மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலமாகும். குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் காஷ்மீர் எல்லை பகுதிகளில் சில சவால்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த ஜோதிடர் எச்சரிக்கிறார். இது உள்நாட்டு விவகாரங்களிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம். அரசாங்கம் ஏற்கனவே கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அடுத்ததாக பாகிஸ்தான். அங்கு நிலவி வரும் பொருளாதார மற்றும் அரசியல் சூழல் இந்த கிரக நிலைகளால் மேலும் சிக்கலடையக்கூடும். அங்குள்ள அதிகார போட்டிகள் மற்றும் ஆளும் வர்க்கத்திற்கு இடையே ஏற்படும் மோதல்கள் புதிய குழப்பங்களுக்கு வழிவகுக்கலாம். குறிப்பாக மக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தி ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்க வாய்ப்புள்ளது. இது பிராந்திய அமைதியை பாதிக்கும். ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுகையில் அந்த ஏற்கனவே நிலவும் நிலையற்ற சூழல் மீண்டும் ஒரு தீவிரமான நிலைக்கு தள்ளப்படலாம். பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் எல்லை தாண்டிய மோதல்கள் அண்டை நாடுகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கக்கூடும். சர்வதேச உறவுகளிலிருந்து ஆப்கானிஸ்தான் மேலும் தனிமைப்படுத்தப்படலாம். இது கவலைக்குரிய விஷயம். இந்த 3 நாடுகளும் தெற்காசியாவின் மிக முக்கியமான பகுதிகள். எனவே இங்கு ஏற்படும் சிறு மாற்றமும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் பாதிக்கும். இந்த விவகாரத்தில் சீனாவின் பங்களிப்பும் அவர்களது உன்னிப்பான கவனிப்பும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. அடுத்த சில மாதங்களில் வரும் கிரகணங்கள் மற்றும் கிரக பெயர்ச்சிகள் இந்த பதற்றத்திற்கு முக்கிய காரணியாக இருக்கும் என்று அவர் விளக்குகிறார். குறிப்பாக வரவிருக்கும் கிரகணம் தெற்காசிய நாடுகளின் தலைவிதியில் ஒரு திருப்புமுனையாக அமையக்கூடும் என்பது அவரது கணிப்பு. ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் இவரது கணிப்பு எவ்வாறு உண்மையானது என்பதை நாம் பார்த்தோம். எனவே இப்போது விடுத்துள்ள எச்சரிக்கையை அலட்சியப்படுத்த முடியாது. சர்வதேச ஆய்வாளர்களும் இந்த காலகட்டத்தில் தெற்காசியாவில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இது ஜோதிட ரீதியானதா? விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் கோள்களின் நகர்வுகள் பூமியின் காந்த புலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் போர்களை உருவாக்குமா என்பது விவாதத்திற்குரியது. இந்தியாவில் வரவிருக்கும் பெரிய மாற்றங்கள் மற்றும் தேர்தல்கள் இந்த கிரகநிலைகளுடன் ஒத்துப்போவதாக ஒரு சாரார் வாதிடுகின்றனர். பாகிஸ்தானின் பொருளாதார வீழ்ச்சி அவர்களை ஒரு தவறான முடிவை எடுக்க தூண்டலாம் என்றும் இந்த கணிப்பு கூறுகிறது. இது மிகவும் ஆபத்தானது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் மனிதநேய நெருக்கடி அண்டை நாடுகளுக்கு அகதிகள் வருகையை அதிகரிக்கக்கூடும். இது மற்ற நாடுகளின் அமைதியை குலைக்கலாம். இந்த பயண ஜோதிடர் தனது கணிப்புகளை வெறும் கணக்கீடுகள் மூலம் மட்டும் செய்யாமல் அந்த இடங்களுக்கு சென்று சூழலை ஆராய்ந்து செய்கிறார். அதனால்தான் இவரது கணிப்புகள் மற்றவர்களை விட சற்று வித்தியாசமாகவும் துல்லியமாகவும் இருப்பதாக கருதப்படுகிறது. இவரது முந்தைய வீடியோக்கள் அதற்கு சான்று. இந்த பிராந்தியத்தில் ஒரு சிறிய மோதல் ஏற்பட்டால் கூட அது பெரிய போராக மாற வாய்ப்புள்ளது. குறிப்பாக அணு ஆயுத பலம் கொண்ட நாடுகள் என்பதால் கவனம் தேவை. இந்தியா தனது தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள அதே வேளையில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த கவலைகளும் அதிகரித்துள்ளன. சமூக வலைதளங்களில் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி வருகிறது. இது மக்களிடையே ஒருவிதமான விழிப்புணர்வையும் அதே சமயம் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜோதிடர் தனது வீடியோவின் இறுதியில் கோரிக்கை வைத்துள்ளார். முடிவாக கணிப்புகள் பலிக்காமல் இருப்பதும் அமைதி நிலவுவதுமே நம் அனைவரின் விருப்பம். ஆனால் விழிப்புணர்வுடன் இருப்பது எப்போதுமே நல்லது. இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது இயற்கை பேரிடர்களையும் குறிக்கலாம்.
ஜோதிட ரீதியாக நீர் மற்றும் நிலம் தொடர்பான மாற்றங்கள் இந்த பிராந்தியத்தில் போராட்டங்களை ஏற்படுத்தலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விழிப்புணர்வு தேவை. பாகிஸ்தானில் தலைமை மாற்றங்கள் அல்லது அரசியல் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். இது அந்த நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை பாதிக்கும் ஒரு பெரிய விஷயம். எல்லைகளில் தேவையற்ற பதற்றங்களை தவிர்க்க இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே அமைதி விரும்பிகளின் கருத்து. ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் அங்குள்ள ஆயுத குழுக்களிடையே உள்நாட்டு போர் மீண்டும் வெடிக்க வாய்ப்புள்ளதாக கிரதநிலைகள் எச்சரிக்கின்றன. இது அண்டை நாடுகளான ஈரான் மற்றும் பாகிஸ்தானுக்கு புதிய சிக்கல்களை உருவாக்கும். குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுமை அதிகரிக்கும். செவ்வாய், சனி மற்றும் ராகுவின் இந்த முக்கோண கூட்டணி ஒரு வெடிக்கும் தன்மையை கொண்டுள்ளது என்று அந்த ஜோதிடர் விளக்குகிறார். இது வரலாற்று ரீதியான மாற்றம். கடந்த காலங்களில் இதே போன்ற கிரக நிலைகள் இருந்தபோது பெரிய போர்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த அனுபவத்தை கொண்டே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் உலகளாவிய பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கச்சா எண்ணெய் விலை மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்படலாம். நமது முன்னோர்கள் இதே போன்ற கிரக நிலைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்துள்ளனர். அவர்கள் விட்டு சென்ற குறிப்புகள் இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளன. மக்களிடையே நிலவும் இந்த ஆர்வம் வெறும் பயத்தினால் மட்டும் அல்ல, மாறாக அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் ஒரு புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. இன்று நம்மிடம் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் இந்த மாற்றங்களை மிக துல்லியமாக கண்காணிக்க உதவுகின்றன. விண்வெளி ஆய்வகங்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருப்பினும் இவை அனைத்தும் ஒரு கணிப்பு மட்டுமே. அரசுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள நமது பாதுகாப்பு படைகள் தயாராக உள்ளன. எனவே மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஈரான் இஸ்ரேல் கணிப்பை போலவே இந்த தெற்காசிய எச்சரிக்கையும் உண்மையாகுமா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் பல முக்கிய செய்திகளுக்கு எங்களை பின்தொடருங்கள். வணக்கம். எங்கள் சேனலை பின்தொடர மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.